ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா அயன் இரும்பு நம்மளுக்கு எங்கிருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம். இரும்பு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியூவர்ஸ் அதிகமாக இருக்கு, சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். இரும்பு இது பாறை மற்றும் பூமியிலிருந்து அதிகமாக வெட்டி எடுக்கப்படும் ஒரு வகையான தாது பொருள். இதை வெப்பப்படுத்தி சில தாதுக்கள் பிரிக்கப்படுகின்றன. ஹேமடைட் அண்டு மேக்னடைட் போன்ற தாதுக்கள் பிரித்து இதில் கார்பன் சேர்த்து உருவாக்குவது இரும்பு. இதன் குறியீடு 26. அதாவது ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு. உதாரணமாக லெட் 82, கோல்டு 79, அலுமினியம் 13, இப்படி குறியீடு இருக்கும். குறியீடுனா என்னன்னா ஆட்டம் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் இது மூன்றும் சேர்ந்தது ஒரு குறியீடு. ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு அளவில் குறியீடு இருக்கும். ஹேமடைட், மேக்னடைட் போன்ற தாதுக்களை பவுடர் ஷேப்ல கன்வெர்ட் பண்ணி அதை மெல்ட் ஆக்கி அதுல கார்பன் சேர்த்து ஹீட் பண்ணா ஆக்சிஜன் எவாபரேட் ஆகும். ஆக்சிஜன் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் சாலிடு மெட்டலா மாறிடும். அதுதான் அயன். அதுல 2% பிலோ கார்பன் இருந்ததுன்னா அது அயன். அபோ 2% மேல இருந்ததுன்னா அது காஸ்ட் அயன். அயன் பிளெக்சிபிளாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். காஸ்ட் அயன் சாலிடாகவும் ரஃபாகவும் இருக்கும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். காஸ்ட் அயன் இது கொஞ்சம் ரஃப் மெட்டீரியலுங்கிறதால இதை மேக்சிமம் உருமாற்ற முடியாத சில காம்பனண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கேட்டோட கிரில்ஸு, மோட்டரோட அவுட்டர் பாடிஸு, தென் மோட்டரோட இம்ப்ளாயர் வீலு, இதெல்லாம் மெஷினிங் அதிகம் பண்ண முடியாத இடம். அதனால அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அயன் இது சாலிடு பாராவும் காயில்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. மில்டிங்கில் கொடுத்து காயிலாக ரோல் பண்ணி எடுப்பாங்க. பாராவும் மில்டிங்கில் எடுத்துக்குவாங்க. அதை எடுத்தால் நம்ம மெஷினிங் பண்ண முடியும். அதை கட் பண்ணி ஒரு காம்பனண்டாகவும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையானது காயில் ஷேப்புங்க. காயிலாக நம்மளுக்கு வரும். அதை ஷீட்டாக கட் பண்ணுவாங்க. 8க்கு 4 ஷீட்டாக அதை கட் பண்ணி அதை நம்மளுக்கு தேவையான சைஸில் ஸ்டிப்பர் பண்ணுவோம். நம்ம ஸ்டிப்பர் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு தேவையான சைஸில் ஸ்டிப்பர் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். நம்ம மல்டிபிள் காம்பனண்ட் பண்ணுவோம் பாருங்கள். இது மாதிரி நிறைய காம்பனண்ட் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம ஷீட் மெட்டலாக எடுத்து நம்ம பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு அயனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கு.